ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல தமிழ்நாட்டு குழந்தைகளை வந்து இப்படி வந்து பாழ் பண்ணக்கூடாது. ஆமா, உதயநிதி அவர்கள் வந்து முதல்ல வந்து செங்கல் எடுத்து அந்த இதுக்காக செங்கல் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு முட்டையை காட்டினாரு. சரிங்களா? இப்படி வந்து ஒரு இதை எடுக்கும் போது அண்ணாமலை அவர்களும் சவுக்கடி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு வந்து வலுக்கட்டாயமா தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாஜகன்றதான் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே இந்த வந்து பட் ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கட்டுக்கோப்பான ஒரு அணி அப்படின்னா அதிமுக அணி. அடிமட்டம் வரைக்கும் தொண்டர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிலைமைய பாஜகவுக்கு உருவாக்கி தர்றது யார் அப்படின்னு பார்த்தா பிள்ளைகளோட வாழ்வாதார உயரம் தான் நம்ம வந்து இவ்வளவு எடுத்துட்டு வரோம். எல்லா மாநிலமும் ஒத்துக்குது, நீங்க மாத்திரம் இதுக்கு தடையா இருக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு விளக்கங்களை கொடுக்குது பாஜக. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ தமிழக எம்பிக்களுக்கும் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திரன் பிரதான் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் அப்படிங்கிறது நிகழ்ந்துச்சு. ஒரு மாத்தி மாத்தி குற்றம் சாட்டிக்கிட்டாங்க. கூடுதலாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு கட்டத்துக்கு சென்று திமுக எம்பிக்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு, படிப்பறிவற்றவர்கள் அப்படிலாம் பேசியிருந்தாரு. அது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர் அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சது. அவருடைய உருவப்படத்தை உடனடியாக பல இடங்கள்ல திமுக வந்து எரிச்சிருந்தாங்க. அவருடைய உருவப்படங்களுக்கு அந்த கொம்பினுடைய அந்த வடிவம்லாம் கொடுக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு பிரச்சனை சார்? என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாசமாவே இந்த மொழி போரா பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அந்த 2153 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டா எக்ஸாக்டா அமௌண்ட் தெரியல, பட் அபவ் வந்து 2000 crores அப்படின்னு சொல்லலாம். அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல வந்து திமுக வந்து ஏற்கனவே வந்து கையெழுத்து போட்டது, நாங்க வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னதாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டு சொல்லியிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல தமிழ்நாட்டு குழந்தைகளை வந்து இப்படி வந்து பாழ் பண்ணக்கூடாது, இதுல வந்து எங்கேயுமே நாங்க வந்து இந்தி திணிக்கல, நாங்க வந்து சொல்றது 3 மொழிகள் வந்து அவசியமா படுது, அது எந்த மொழியா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 16 மொழிகளை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க லிஸ்ட்ல. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் வருது, வெளிநாட்டு மொழிகளும் வருது, ஜெர்மன், பிரான்ஸ் இப்படியும் வருது. அப்படியே இந்தியா மொழிகள்ல சமஸ்கிருதம் உட்பட வர்றதுதான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இங்க வந்து ஆகியிருக்கு. இங்க வந்து தமிழகத்துல வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே இருக்காங்க. இதனாலதான் வந்து நவோதயா பள்ளிகள் வந்து கொடுக்கல. அனைத்து மாநிலங்கள்ல இந்தி கூட்டணி இருக்கிற மாநிலங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நவோதயா பள்ளிகள் இருக்கு. பக்கத்து குட்டி மாநிலமான நம்ம பாண்டிச்சேரி உட்பட நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இங்க மாத்திரம் இதை வந்து விடல. ஏன் அப்படின்னா இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரே காரணம். எங்க இந்தி திணிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960களில் கொண்டு வந்த அந்த தேசிய மொழி கொள்கைகள்ல காங்கிரஸ் வந்து இந்தி மொழி கொண்டு வந்தாங்க. அதுல வந்து கட்டாயம் அப்படின்னாங்க. இதன் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மொழி போர், இதனால பல உயிர்கள் வந்து போனது. அந்த மொழிப்போர் தியாகிகள் இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கறது எல்லாமே ஒரு நியாயமா பாக்குறோம். ஏன் அப்படின்னா இந்தியா அப்படின்றது ஒரு பலதர மாநிலமா இருக்கு, பலதரப்பட்ட மொழிகளா இருக்கு, பலதரப்பட்ட ஒரு அந்த சமூகமாவும் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இந்த சமூகம், இந்த சாதி மதத்தெல்லாம் விட்டு நம்ம வந்து ஒரு சமூகம்னு வந்து சொல்லி எடுத்துட்டு போறோம் தான் நம்ம வந்து பாக்குறோம். இதுல இப்படி இருக்கிறவங்க யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி அப்படி, அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பலம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு. ஆனா இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்திய வந்து உள்ள கொண்டு வந்து தேசிய உடைமையாக்க பாக்குறாங்க. இந்த இந்தியன்றதுதான் வந்து தமிழகத்துல மிகப்பெரிய நினைக்கிற திமுக நோக்கம் வந்து சரியானது தானே. தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதத்துல வந்து இங்க நாங்க மொழியை திணிச்சோம்னு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறாங்கல்ல. ஏதாவது ஒரு இடத்துல அந்த 3வது தேசிய கொள்கைன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம், அதுல வந்து இந்தி மொழி கட்டாயம் இருக்கா
அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பிஎம்சி ஸ்கூல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலை மேம்படுத்துறதுக்கு தான் நாங்க வந்து காசை கொடுக்குறோம். இதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கொடுக்க போறோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற இதுவா இருக்கட்டும், தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த 2150 கோடி ரூபா வந்து நம்ம ஏற்கனவே இந்த டிஎன் டிஜிட்டல்ல சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்கூல் மேம்பாட்டுக்காக நீங்க கொடுக்குறது. இதை கொடுத்தீங்கன்னா இங்க இருக்க மக்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு மேம்படுதலா இருக்கும். பள்ளி ஏற்கனவே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமற்ற ஒரு பள்ளி தான் இருக்கு. பல பிள்ளைகள் வந்து மாமரத்து கீழேயும் மரத்து கீழேயும் வந்து இருக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனா இந்த மொழி கொள்கை எதுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள் வைக்கிற காரணமா இருக்கட்டும், இல்ல மற்ற எதிர்கட்சிகள் தலைவர் வைக்கிறதெல்லாம் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிற அவலங்களை திமுக மூடி மறைக்க இந்த மொழி போராட்டத்தை திருப்பி எடுக்கிறாங்க. 60கள்ல நடந்த அந்த பெரிய மொழி போராட்டம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60கள்ல இந்தி திணிச்சாங்க. இன்னைக்கு நாங்க இந்தி திணிக்கிறோமான்னு கேள்வியை பாஜக வைக்குது. இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா அதுக்கான பதில சொல்றது. ஆனா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கையெழுத்திட முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதன் பிறகு ஒரு சூப்பர் சிஎம்னுடைய தலையீட்டினாலதான் அதன் பிறகு அவர் மறுத்துட்டாரு. சோ தமிழ்நாட்டுல ஒரு சிஎம் ஒரு சூப்பர் சிஎம் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த சூப்பர் சிஎம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த சூப்பர் சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு தெரிஞ்சா அவர் தானே சொல்லணும். இல்ல அப்படி ஒரு சூப்பர் சிஎம் சபரீசன் தான் அந்த சூப்பர் சிஎம், மாப்பிள்ளை சார் தான் சூப்பர் சிஎம். இத வந்து என்னைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் மாப்பிள்ளை சபரீசன் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா இது எந்த அளவுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு வந்து ப்ரூஃப் தானே அடிப்படை. அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு கேட்கறதுக்கு வந்து முதலமைச்சர்னா அவ்வளவு இதுவா? அவர் ஒரு 50 ஆண்டு கால அரசியல்ல வந்து பழம் தின்று கொட்டை போட்டவர். எவ்வளவோ பிரச்சனைகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவே இருக்காது. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து மறைவுக்கு பின்னாடி திமுகன்ற கட்சி 2ஆ உடையும்னாங்க. எங்கேயாவது உடைஞ்சுதா? 10 வெற்றிகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. இது வந்து நம்ம வந்து திமுக எதிர்க்க சொல்லிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, எதிர்கட்சிகளை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம வச்சிருக்கிறது ஒரு ராஜதந்திரமா தான் வந்து நம்ம டிஎன் டிஜிட்டல் 24 வந்து பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஒரு பக்கம் இன்டாக்டான ஒரு கூட்டணியை வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை ஒற்றுமை இல்லாம வச்சிருக்காரு. அதே சமயம் இங்க வந்து ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படிப்பட்ட ஆட்சின்றது மக்களா வந்து பார்த்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அரசியல் விமர்சகர்கள் பல விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காலும் இந்த 4 ஆண்டுகளை அவர் கடத்தி எடுத்துட்டு போயிட்டாரா இல்லையா? அது அவருடைய வெற்றியா, அதான் நம்ம வந்து சிஎமோட வெற்றியா தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆனாலும் இங்க இருக்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இங்க இருக்க இந்த டாஸ்மார்க் பிரச்சனை, இங்க இருக்க இந்த கள்ளச்சாராய பிரச்சனை, இங்க இருக்க இந்த போதை பிரச்சனை, இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் இந்த மொழி அப்படின்றத ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து நல்லா தெரியும். இதை வந்து எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து எதிர்கட்சிகள் இருக்குல்ல, அந்த எதிர்கட்சிகள் அங்க சரியா செயல்படுதா அப்படின்னு பார்த்தா அதிமுக பாஜக இன்னைக்கு வந்து களத்துல இறங்கி கையெழுத்து வேட்டையில இறங்கிட்டாங்க. மக்கள் கிட்ட எப்படி வந்து நீட்டுக்கு ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து திமுக பண்ணிச்சோ, ஆமா உதயநிதி அவர்கள் வந்து முதல்ல வந்து செங்கல் எடுத்து அந்த இதுக்காக செங்கல் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு முட்டையை காட்டினாரு. சரிங்களா? இப்படி வந்து ஒரு இதை எடுக்கும் போது அண்ணாமலை அவர்களும் சவுக்கடி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு வந்து கையெழுத்து இயக்கத்துல இறங்கிட்டாங்க. இது வந்து மக்களை இன்னைக்கு நேரடியா சந்திக்கிற அந்த ஒரு வாய்ப்பு வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா தான் நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் மக்களை சந்திக்காத பாஜக அப்படின்ற பேர் தான் சோசியல் மீடியாலே இவங்க கம்பு சுத்துவாங்க அப்படின்ற அந்த காரணங்கள் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து வலுக்கட்டாயமா தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாஜகன்றதுதான் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே இந்த வந்து நிதிகள் கொடுக்கல, இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை இதுல இருக்கும்போது இப்பதான் சமீபத்துல அவங்க வந்து பல பொதுக்கூட்டங்களை வந்து தெருமுனை கூட்டங்களா இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களா அங்கங்க போட ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப அடுத்து இங்க வருது. இந்த 1 வருஷ காலத்துக்குள்ள இது வந்து 2வது ஒரு போராட்டமா பாஜக நம்ம பாக்குறோம். இத வந்து திமுகவே பாஜகவை வளர்த்து விடுதா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கும் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தா பொங்கிதான் எழுவாங்க. சொல்லுவோம் பலமற்ற எதிரி தனக்கு இருந்தா நம்ம அவங்களை ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பாஜகவே எதிரியா வச்சுக்குவோம், அதிமுக எதிரியா வச்சுக்க வேண்டாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்துருக்காங்க. இல்ல இன்னைக்கு பல விஷயங்களுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருந்தாலும் அண்ணாமலை விடா கொண்டனா தானே இருக்காரு. அவரு தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறார். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 சந்திச்சிடறாரு. அப்படி இல்லைன்னா தினம் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எல்லா அமைச்சர்களையும் நான் வந்து உள்ள தள்ளுவேன்னு சொல்லிட்டாரு 2026ல ஆட்சிக்கு வந்த பிறகு. அதுக்கு அடுத்தது
பாத்தீங்கன்னா இந்த அறிவாலய செங்கலை உருவாம விட மாட்டேன், செதில் செதிலா செங்கல் செங்கலா உருவி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை சூளுரைகள் பண்ணும்போது நம்ம பத்திரிகையாளர்கள் சும்மா இருப்பாங்களா? எடுத்துட்டு போய் திமுக தரப்புல இந்த கேள்விகளை வைக்கதான் செய்வாங்க. அப்ப கேள்விகளை வைக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு பதில சொல்லி இது ஒரு விவாத பொருளாவே இப்ப ரன்னிங்ல போயிட்டு ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு காரணமா இருக்கு. அதனால அதிமுகவை விட பாஜக முன்னணியில இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. பட் ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கட்டுக்கோப்பான ஒரு அணி அப்படின்னா அதிமுக அணி. அடிமட்டம் வரைக்கும் தொண்டர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிலைமைய பாஜகவுக்கு உருவாக்கி தர்றது யார் அப்படின்னு பார்த்தா திமுக தான் உருவாக்கி தருது. இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல அப்படின்னாங்க. சோ பட்ஜெட் விலக பொதுக்கூட்டம் அக்கா தமிழிசை அவர்கள்ல இருந்து இருக்கட்டும், எல்லா மாவட்டந்தோறும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், மாநில செயலாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே போட்டதை நம்ம பார்த்தோம். அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியா இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில பேசும் பொருளா ஆகி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மொழி போராட்டம் யார் யாரும் நம்ம சமூக வலைதளத்தை பாக்குறோம், பாஜக தொண்டர்களா போடுறாங்க. அது இல்லாம ஸ்கூல் பிள்ளைகளும் போடுது. சோ இந்த மொழி எல்லாருக்குமே எல்லாத்தையும் படிக்கணும்ன்றாங்க. திமுக தரப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க திணிக்க தான் பாக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை தான் வைக்கிறாங்களே தவிர எங்க திணிக்கிறாங்க ஏது திணிக்கிறாங்கன்னு அவங்க ஒரு கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா இது மக்கள் மத்தியில திமுக பண்றது நியாயமா நம்ம படும். இதுதான் நம்ம பாக்குறோம். அதே வேளையில தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்போது குறிப்பிடுறாரு, கனிமொழி கூட நீங்க தானே வந்தீங்க, உங்க அமைச்சரை கூட்டிட்டு நீங்க வந்தீங்க இல்லையா, முதல்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் முதல் 2 ஆண்டுகளுக்கு பெற்றுக்கொண்டீங்கல்ல, இப்ப எதுக்கு நீங்க மாறி பேசுறீங்க? சோ கனிமொழி அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சின்ன அரசியல்ல இது நடந்தது நடக்கல அப்படின்னும் போது கண்டிப்பா கனிமொழி அவர்கள் கூட ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட போடுது அப்படின்னா கேமராவோட இருக்கும். எந்தெந்த டெலிகேட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க கண்டிப்பா இல்லையா? IAS ஆபீசர் முன்னாடிதான் இந்த கையெழுத்துக்கள்லாம் நடந்திருக்கும். தாராளமா பாஜக வெளியிட்டோம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னு சொல்றாரா இல்லையா? இந்த பக்கம் தரப்புல இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியணுமா தெரிய வேணாமா? அப்படி ஒரு இருந்தது அப்படின்னா தாராளமா அந்த கேமரா IAS அதிகாரிகள் முன்னாடி இவங்க கையெழுத்து போட்டது இருக்குமா இருக்காதா? இருக்கும். சோ வெளியிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அது இன்னைக்கு சிம்பிளா இந்த ஒரு விஷயத்துல முடிஞ்சிடும்ல. இன்னைக்கு பாராளுமன்றத்துல இது ஒரு விவாதமா எடுத்துட்டு அன்சிவிலைஸ்டு அப்படின்ற அந்த வார்த்தையே நம்ம அவர் யூஸ் பண்ணாரு. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது உங்களுக்கு எம்பிக்களை பார்த்து சொன்னதை தமிழர்களை பார்த்து சொன்ன மாதிரி அவங்க ஏன்னா இவங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எம்பிகள் எல்லாமே. நாடாளுமன்றத்துல ஒரு உறுப்பினரை ஒரு அமைச்சரை பேச விடாம இப்படி நீங்க கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தும் போது அவர் அந்த வார்த்தையை கொஞ்சம் தவிர்த்து தான் இருக்கலாம். ஏன்னா இவங்க கண்டிப்பா இப்படி பேசுவாங்க, இதை அரசியல் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இல்லாத திணிக்காத ஒரு மொழியே திணிக்கிறாங்க நீங்க சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இவர்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்த அந்த மக்களும் சொன்ன மாதிரி தான் ஆகுது, மாநிலத்தை சொன்ன மாதிரி ஆகுதுன்றதுதான் இன்னைக்கு திமுக தரப்போட மிகப்பெரிய ஒரு பாயிண்டா இருக்கு. சோ இதைத்தான் இவங்க இன்னைக்கு எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களை சொல்லிட்டாங்க அப்படின்றது ஒரு எம்பியை சொன்னா இப்படி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு தானே. ஒரு முதல்வர் சொல்லுப்பா, தமிழ்நாட்டு முதல்வர் தரக்குறையா பேசுனீங்கன்னா எப்படி நம்ம சொல்றோம்? ஒரு நாட்டு பிரதமரை நம்ம பேசிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க? நாட்டே இழிவுபடுத்தின மாதிரி தான் நம்ம பேசுறோம். அப்படின்னும் போது அதே வார்த்தை பிரயோகத்தை இன்னைக்கு பாஜக எதுக்கு இவங்க வைக்கிறாங்கன்றதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனா அதுக்கு அவர் அங்கேயே சொல்லிடுறாரு, நீங்க மனம் புட் பண்றீங்கன்னா என் வார்த்தையை நான் தவறு அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருந்தன்மையா அவர் பேசுறாரு. அவர் திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் ஹஸ் டு கன்சிடர் திஸ் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2வது முறையா அவர் வேண்டுகோள், ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்து ஒரு வீடியோ போட்டாரு, இன்னைக்கு திருப்பி ஒரு வீடியோ போடுறாரு. இங்க இருக்க பிள்ளைகளோட வாழ்வாதாரம் உயரம் தான் நம்ம இவ்வளவு எடுத்துட்டு வரோம், எல்லா மாநிலமும் ஒத்துக்குது, நீங்க மாத்திரம் இதுக்கு தடையா இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு விளக்கங்களை கொடுக்குது பாஜக. பாப்போம் எப்படி போகுது இந்த இஷ்யூ அப்படின்னு தொடர்ந்து பேசும். வணக்கம் மாஜி.